எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா என்கிற அந்த வசனம் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசியதாக வருகிறது. ஆனால் உண்மையில் இந்த வசனத்திற்கு சொந்தக்காரராக இருந்தவர் தென்பாண்டி சீமையின் நெற்கட்டான் செவலில் இருந்து இந்த தேச சுதந்திர வேட்கை என்னும் சுடரொளியை பரப்ப வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழ்ந்த பூலித்தேவரின் தியாகத்தைத்தான் நாம் மறக்க இயலாது. புலித்தோல் மற்றும் புலிநகங்களை அணிவதில் விருப்பம் உடையவர். எனவே அவருக்கு பூலித்தேவன் என்ற பெயர் வந்ததாக சொல்வது உண்டு. வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். வெள்ளையர்கள் இவரை பார்த்து மிரண்டுதான் போனார்கள். முதல் விடுதலை போர் என கருதப்படுகின்ற சிப்பாய் கழகத்திற்கும் முன்னோடியாக கருதப்படுபவர் நெற்கண்டான் செவ்வலிலே பிறந்து தென்பாண்டி சீமையின் புகழை தூக்கி பிடித்திருக்கிற பூலித்தேவன் தான். 6 வயதிலே வீர உணர்ச்சி, இறை உணர்வு மிக்கவராக விளங்குகிறார். தன்னுடைய குலதெய்வமான பூலுடையார் கோயில் உள்ளமுடையாரை தினமும் வணங்கி வந்திருக்கிறார். பூலித்தேவரை ஒரு வழியாக வெள்ளையர்கள் கைது செய்தார்கள். அப்படி கைது செய்து பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லுகிற வழியிலே சங்கரன் கோவிலிலே இறைவனை வழிபட வேண்டும் என்று பூலித்தேவர் விரும்பியதாகவும், அதன்படி கும்மிணிய போர் வீரர்கள் புடைசூழச் சென்று இறைவனை வழிபடுகிற பூலித்தேவனை சுற்றி பெரிய புகை மண்டலம் சூழ்ந்ததாம். கைவிலங்குகள் அருந்து ஜோதியிலே கலந்தார் என பூலித்தேவன் சிவஞானத்தோடு ஐக்கியமானதால் பூலி சிவ ஞானம் ஆனார் என்றும் ஒரு வரலாறு உண்டு. எது எப்படியோ இந்த அற்புதமான விடுதலை போராட்ட காலத்திலே நமக்கு வீரத்தை கொடுத்த பூலித்தேவரை கொண்டாடுவோம்.